ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பர் அக்கௌண்ட்டுக்கு $200 மேலே ப்ராஃபிட் ஆன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மாக இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா $200 கிட்ட வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆட்ராப் வந்து அட்டன் பண்ணுங்கள். யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆட்ராப் தான், பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக கிடைக்கும். ஓகேங்களா? $200 கிட்ட கன்ஃபார்ம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த OLE ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வைரலில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி வீடியோ லேட்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த ஆட்ராப் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா $35 தேவைப்படும். ஸோ பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $35 வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் செக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா BTC to USDT பேர் இருக்கும். எனக்கு ETH to USDT பேர் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ETH அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ETH to USDT பேர் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து லிமிட்டில் இருக்கும். இதை நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு $35 என்ட்ரு பண்ணிவிட்டு ETH வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ETH நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ETH வந்து வித்ரா கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் என்ன அட்ரஸ் கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் வந்து இந்த இடத்துல ரெண்டு பால் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ETH அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ETH BNB ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இல்லைனா பாருங்கள் ETH BNB ஸ்மார்ட் செயின். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா BNB ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. $0.5 ஃபீஸ் வரும். ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ETH வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிட்டேன். எனக்கு ETH வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ்? இப்போ டேரெக்டாக நம்மடி டெலகிராமுக்கு வந்துடுங்க. ஸோ டெலகிராமுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா? பிளாஸ்ட் செயின் லிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசர் செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட்டில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஸில் சர்ச் பாரில் நான் கொடுத்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வாலெட்னு கேட்கும். ஜஸ்ட் கனெக்ட் வாலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அகெயின் கனெக்ட் வாலெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளாஸ்ட் நெட்வொர்க் ETH வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செயின் வந்து ஆட் ஆகிடும். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ பேக் வந்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் பேக் வந்துட்டு ஹோம் செக்ஷன் வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ETH அப்படின்ட்டு வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் நெட்வொர்க்கோட ETH காயின் நம்மளுக்கு செயின் லிஸ்ட் மூலிமா ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து Web20 இருக்கிற ETH-ஐ பிளாஸ்ட் நெட்வொர்க்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பிரிட்ஜ் லிங்க் அப்படின்ட்டு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த பிரிட்ஜ் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகெயின் ப்ரௌசர் லிங்க்கை வந்து ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரில் நான் காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கைஸ், ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துட்டு அதில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடத்துல நம்மளுக்கு வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வேலெட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ETH எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு டோக்கன் இருக்கும். உங்களுக்கும் அதுதான் காட்டும். அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து BNB ஸ்மார்ட் செயின் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே லெனியா காயின் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்டல் செயின்ஸ் கீழே பிளாஸ்ட்ன்னு இருக்கும். அந்த பிளாஸ்ட் சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ETH எவ்வளோ ETHன்னு சொல்லிட்டு கேட்கும். 0.007 ETH வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேவா? 0.007. ஸோ இதே குவான்டிட்டியில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்ட்டு கேட்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கேட்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா BNB ஃபீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா BNB வந்து டெபாசிட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம் செக்ஷன் வந்துட்டு இந்த BNB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ₹10 இருந்தாலே போதும். நான் டெபாசிட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ண பிஎன்பி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேக் வந்துட்டு இந்த ப்ரௌசர் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு 0.007 ETH வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் கைஸ். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இப்போ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிட்ஜ் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ க்ளீனாக பாருங்கள், பிரிட்ஜ் ஆப்ஷன் இப்போ எனபிள் ஆகிடுச்சு பிஎன்பி டெபாசிட் பண்ண அப்புறம். இப்போ நான் பிரிட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் இன்டர்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லும். இப்போ நம்ம வந்து ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்புறம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் சக்ஸஸ்ன்ட்டு வந்துடுச்சு. இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இப்போ அகைன் ஃபீஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நான் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே ஆகிடும். இப்போ இந்த ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 மினிட்குள்ளே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ETH. ஓகேவா? இந்த மாதிரி டிக் மார்க் வரணும். ஸோ இந்த மாதிரி டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே வரணும். ஓகேங்களா? சக்ஸஸ்ன்ட்டு வந்துடுச்சு. இப்போ இன்ட்டு மார்க் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் செக்ஷன் கிளிக் பண்ணி காட்டுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கீழே இந்த ETH இருந்துச்சு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு ஷோ ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகிடுச்சு. இது வந்து ஷோ ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ETH நம்மளுக்கு பேலன்ஸ் ஷோ ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷோ ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹோம் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேலட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த வேலட்டோட ஃப்ரேஸ் வந்து கிடைக்கும். அந்த ஃப்ரேஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைசிஸ் அப்படி இல்லைனா கிவி ப்ரௌசர், இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த மெட்டாமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இம்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் செயின் லிஸ்ட் மூலிமா இந்த பிளாஸ்ட் ETH காயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆடெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம்லேயே வந்து ஆட்ராப் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். அந்த ஆட்ராப் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் மைசிஸ் ப்ரௌசரில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு கோடு வந்துருக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். சப்போஸ் வரல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கோட் அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். கோடு பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் கனெக்ட் வேலட் அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி கனெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வேலட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நேம் வந்துருக்கும், கிரிப்டோ தலைவான்னு சொல்லிட்டு. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே வந்துருக்கும். ஓகேங்களா? நேம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பேஜ்க்கு வாங்க. ஸோ இந்த பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சில டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் 1 by 1 இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணி பாருங்கள். தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சைன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் சைன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ட்விட்டர்ன்னு இருக்கும். ஆக்சுவலாக அந்த டாஸ்க் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கனெக்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட இருக்கிறதுலே பழைய ட்விட்டர் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பழைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆத்தரைஸ் ஆப் அப்படின்னு இருக்கும். அது என்னால் காட்ட முடியல. அந்த ஆத்தரைஸ் ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் வந்து டிக் வந்துடும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மாதிரி டிக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ D1 அப்படின்னு இருக்கும். இந்த ஃபாலோ D1 வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற ட்விட்டருக்கு இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும். ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓல்டு டேப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ 4 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராசஸாக 5th ப்ராசஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ லிங்க் அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். 0.005 ETH வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருந்துருக்காங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் லிங்க் அப் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். $22 கிட்ட ஃபீஸ் கேட்டுருக்காங்க. கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லோடிங் ஆகும். அண்ட் லிங்க் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் பண்ண முடியாது. இந்த ப்ராசஸ் வராது. அதனால் நீங்கள் மைசிஸ் ப்ரௌசர் அப்படி இல்லைனா கிவி ப்ரௌசரில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி வரும்.
கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். கிளைம் யுவர் ஃபர்ஸ்ட் ஏர் ட்ராப்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இந்த கிளைம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ வந்து பழைசோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஜெம்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கைஸ் ஒரு ஜெம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OLE காயின் ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து ஒரு 1000 OLE காயின் கிடைக்குது அப்படின்னா ஒரு OLE காயினோட ப்ரைஸ் வந்து $0.05 ஓகேங்களா. ஸோ 1000 காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $50 வருது. இப்போ என்கிட்ட வந்து 500 காயின்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த 500 காயின்ஸோட 517 பாயிண்ட்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது. இன்ட்டு 0.05 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $25 வருது. என்ன ப்ரோ நம்ம $35 போட்டோம், $25 தான் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. கைஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 517 ஜெம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஜெம் எப்படி ஆன் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆன் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஓகேவா. இந்த போஸ்ட் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இந்த போஸ்ட்ன்றதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், போஸ்ட் ஆகிடும். இப்போ டேப் க்ளோஸ் பண்ணிவிட்டு பழைய டேப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 250 ஜெம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்துருக்கும். இப்போ என்கிட்ட 775 ஜெம்ஸ் இருக்குது ஓகேவா. பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இந்த 775 ஜெம்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 775 ஜெம்ஸோட வேல்யூ வந்து $38 வருது. இப்போது நெக்ஸ்ட்டு பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிட்ட எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. $25 எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் D1 அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல்லே பண்ணலாம், பிசி தேவை அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. மொபைலில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுவே லேப்டாப் அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி நான் ஈஸியாக காமிச்சிட்டு போயிடுவேன். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் செக்ஷனில் தான் இருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த மெசேஜஸில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சிம்பிள் காட்டும் ஓகேவா. இந்த ஹார்ட் சிம்பிள் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேவா. ஜஸ்ட் இந்த ஹார்ட் சிம்பிள் கிளிக் பண்ண போகிறீங்க. அடுத்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயும் ஹார்ட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. அடுத்த கமெண்ட் இந்த மாதிரி ஒரு 5 கமெண்ட்டுக்கு ஹார்ட் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி லைக் நீங்கள் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைக்குக்கும் உங்களுக்கு வந்து 100 ஜெம்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா. பர் டேக்கு உங்களால் 5 டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். 500 ஜெம் தான் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 500 ஜெம்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டேன். 5 லைக்ஸ் கொடுத்துட்டு இன்றைக்கான டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 2 டேஸாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஜெம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் லைக் கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் எப்படி அந்த ஜெம்ஸ் எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து லைவ்ஸ், ஸ்பேசஸ், ஸ்ப்ரிண்ட், லிங்க் அப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. அதில் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கலெக்ட் பண்ண ஜெம்ஸ்க்கான வேல்யூ அந்த இடத்துல காட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 5 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 500 ஜெம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நேற்று 500 ஜெம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சைன் அப் பண்ணதுக்கு 1200 ஜெம்ஸ் கிடச்சிருக்கு. டோட்டலாக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2200 ஜெம்ஸ் இருக்குது. கைஸ், ஒவ்வொரு ஜெம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு OLE காயினாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். OLE காயினோட வேல்யூ நான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2200 OLE காயின் இருக்குது ஓகேவா. அண்ட் இந்த ஆட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 டேஸில் முடிஞ்சிடும். இந்த 5 டேஸில் முடியறதுக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா 2500 ஜெம்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக என்கிட்ட வந்து 4200 ஜெம்ஸ் இருக்கும். 4700 ஜெம்ஸ் இருக்கும். இந்த 4700 ஜெம்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 4700 இல்லையா. ஸோ இந்த 4700 ஜெம்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $235 வருது. 4700 ஜெம்ஸும் 4700 OLE காயினை எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $230 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருது ஓகேங்களா. இந்த OLE காயின் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செல் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜெம்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிற இந்த ஜெம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OLE காயின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளைம் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ மெட்டாமாஸ்க்கு ரிசீவ் ஆனது வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுற ப்ராசஸ் ஈஸி தான். அதை இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வித்ட்ராவல் ப்ராசஸ் அடுத்த வீடியோவில் வரும் ஓகேங்களா. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜெம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்லையும் கலெக்ட் பண்ண முடியும். அதுதான் ரெஃபரல் ஆன். அந்த ரெஃபர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க் அப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான இன்விடேஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கும் ஓகேவா. ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பி லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட்
இன்வைட் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு 250 OLE காயின்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த 250 OLE காயினோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 250 OLE காயின் இன்டூ 0.05 கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $12 கிட்ட வருது. ஒரு ஃப்ரெண்ட் நீங்கள் இன்வைட் பண்ணுறப்போ உங்களுக்கு $12 கிட்ட கிடைக்கும். 10 பேர் இன்வைட் பண்ணிங்கன்னா $120 கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ரெஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் 70% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணவர் வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கிடைக்கும். ஸோ ரெஃபரல்லையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் இருக்குது. ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள். கைஸ், இப்போ வித்ட்ரால் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வித்ட்ரால் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராமில் நான் வந்து ஸ்வாப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கிறேன். அந்த ஸ்வாப் லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வாப் லிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல OLE காயின் ஆல்ரெடி இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இருக்காது, வேற ஒரு காயின் இருக்கும், அதை வந்து மாற்றணும். இப்போ நான் அந்த OLE அப்படிங்கிறது கிளிக் பண்ண அப்படின்னா சர்ச் பார் வரும். இந்த சர்ச் பாரில் OLEன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த OLE காயின் வந்திருக்கும். சப்போஸ் அப்படியெல்லாம் வரல ப்ரோ அப்படின்னா நம்முடைய டெலகிராம்லேயே இதுக்கான கான்ட்ராக்ட் அட்ரஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை டேப் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே OLE காயின் வந்துருச்சு. ஓகேவா, மேலே வந்துருச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ETH இருக்குது. ஓகேவா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4700 காயின் வரணும். ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 4700 காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, $223 கிட்ட வருது. ஓகேங்களா கைஸ், ஜஸ்ட் சிம்பிள் டாஸ்க் தான். ஒரு $35 இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா $200 வரைக்கும் ப்ராஃபிட் ஆன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான லூட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த காயின்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்புறம் OLE கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ETH கன்வெர்ட் ஆகிடும். இந்த ETH நீங்கள் மெட்டாமாஸ்க்குக்கோ ட்ரஸ்ட் வாலெட்டுக்கோ இல்லை பைனான்ஸ்க்கோ கொண்டு போயிட்டு ஈஸியாக வந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ப்ராசஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சைன் அப் பண்ணுறதுக்கு 0.005 ETH வந்து கொடுத்துருந்துருப்போம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங்கில் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, அந்த ETH எல்லாமே ஸ்டேக்கிங்கில் இருக்குது. March 24 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.005 ETH நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிரும். அதையும் நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு $250 கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படி பார்த்தோம்னா ஒரு $10 கிட்ட வரைக்கும் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருது. அதனால் இது ஒரு சூப்பரான லூட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்கும் ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் எப்படி காயின் கலெக்ட் பண்ணுறது, எப்படி ரெஃபர் பண்ணுறது, அண்ட் ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகும், ஜெம்ஸோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா டீல்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த OLE காயினை வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, அண்ட் எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டேங்க. ரொம்ப நேரம் லாங் ப்ராசஸ் எடுத்துருச்சு. அதனால் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆட்ராப்பில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். See you, bye bye and tata guys.